ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் ஊளி மீன் வாங்கியிருக்கிறேன். அந்த மீனை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கிறேன். மீனை குழம்புக்கு தனியாக, ஃப்ரைக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். குழம்புக்கு நான் மண்டை மட்டும்தான் சேர்ப்பேன். இப்போது மீன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதோட 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதோட வீட்டு குழம்பு மசாலா தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வடச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விடுறேன். இதோட கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததும் மீனை சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு தேங்காய் அரைக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்கிறேன். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, லைட்டாக கிண்டி விடணும். இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்து மீன் குழம்புல போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இதோட கொத்தமல்லி இலை தூவினால் அருமையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ.